துணுக்காயில எவரையும் புலிகள் படுகொலை செய்யவில்லை என்று அன்று எங்களுடன் தர்க்கித்த அவ்வளவு பேரும் கோர்ட்டுக்கு வந்தாக வேணும். அவ்வளவு பேரை நாங்கள் அடைத்தே தீருவோம். இந்த துணுக்காய் சம்பந்தமாக இந்த குறுக்கல் மடம் மாதிரி துணுக்காய் தோண்டப்படும். கந்தன் கருணையில் குற்றமிழைத்தவர்கள் தோண்டப்படுவார்கள். அவர்கள் நீதிமன்றங்களில் நிறுத்தப்படுவார்கள். ஜெய் பீம். வணக்கம். நமோ புத்தாய. நேற்றைய தினம் 30 மார்ச் மாதம் 30ஆம் தேதி மார்ச் மாதம் என்பது தமிழர் வரலாற்றில், தமிழர் அரசியல் வரலாற்றில் தமிழர்களின் சகோதர படுகொலைகளின் உச்சபட்ச கொலையான கந்தன் கருணை சிறைச்சாலை படுகொலை நிகழ்ந்த தினமாகும். பேரினவாதத்தின் சிறை படுகொலைகளுக்கு ஒரு வெளிக்கடை போல தமிழர் அரசியல் பரப்பில் பாசிச புலிகளால் சுமார் 63க்கும் மேற்பட்ட அன்னளவாக தமிழ் இளைஞர்கள் கந்தன் கருணை என சொல்லப்படுகின்ற அவர்களுடைய சிறை கூடத்தில் கைது செய்யப்பட்டு வைத்திருந்த போது 1987ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 30ஆம் தேதி ஓரிரவில் சுட்டு கொல்லப்பட்டார்கள். இந்த வரலாறு, இந்த கொடிய வரலாறு, இந்த சிறை வெளிக்கடை சிறைக்கு ஒப்பான அல்லது அதைவிட கொடூர இந்த சிறை படுகொலை வரலாறு முழுமையாக பாசிச புலி ஆதரவு அரசியலால் இருட்டடிப்பு செய்யப்பட்டு கொண்டிருப்பதால் இது பற்றி நாம் பேச வேண்டியுள்ளது. 1987ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி புலிகளின் யாழ் மாவட்ட பொறுப்பாளராக இருந்த சதாசிவம் கிருஷ்ணகுமார் என அழைக்கப்படுகின்ற கிட்டு என்பவர் என்கின்ற ஒரு கொலைஞன் புலிகள் இயக்கத்தில் ஏனையவர்களுக்கு பெண் சகவாசங்கள் தடை செய்யப்பட்டிருந்த போதும் இவர் போன்ற முன்னணியில் இருந்த புலி தலைவர்கள் பெண்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி இருந்தார்கள். அவ்வாறான ஒரு தொடர்பை 2ஆம் குறுக்கு தெருவில் இருந்த அவருடைய சிந்தியா என்று சொல்லப்படுகின்ற பின்னால் அவர் திருமணம் முடித்தார் என்று நினைக்கிறேன். அந்த பெண்ணை ஒவ்வொரு நாளும் பார்க்க செல்லும் பொழுது இரவில் இவர் மீது கிரினைட் தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டது. அந்த தாக்குதல் கூட உள் முரண்பாடு காரணமாக நிகழ்த்தப்பட்டதாக அன்றைய காலகட்டத்தில் புலிகளுடன் ஆரம்பகால தலைவர்களாக இருந்த பலருடைய வாக்குமூலங்கள் இருக்கின்றது. அந்த கிரினைட் தாக்குதலில் கிட்டுவின் கால் ஒன்று அகற்றப்பட்டது. பின்னர் 29ஆம் தேதி இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது. 30ஆம் தேதி புலிகளால் அந்த காலகட்டத்தில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு இவர்களுடைய சிறைச்சாலையாக பாவிக்கப்பட்ட கந்தன் கருணை என சொல்லப்படுகின்ற நல்லூருக்கு பின்பக்கம் இருந்த ஒரு வீட்டில் 63க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், வேறு பல இயக்கங்களை சார்ந்தவர்கள், வேறு பல அரசியல் கருத்துகள் சொன்னவர்கள், சாதாரண பொதுமக்கள் என சுமார் 63 பேர் அளவில், சரியாக 63 பேரா என்பது இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் கிட்டத்தட்ட தப்பி வந்த இருவர் இன்னும் உயிரோடு இருப்பவர்களின் வாக்குமூலங்களின்படி 63 பேர் அளவில் அந்த சிறைச்சாலையில் வச்சிருக்கப்பட்டிருந்திருக்கின்றார்கள். இவர்களை அருணா என்று சொல்லப்படுகின்ற கிட்டுவின் கீழ் இருந்த இன்னொரு புலி பயங்கரவாதி செல்லச்சாமி செல்வகுமார் அல்லது அருணா அல்லது கோணேசன் என்பவரின் தலைமையில் சென்ற புலிகளான சுதுமலை வரதராஜ சர்மா, சிவபரன் அல்லது சத்யா என்று அழைக்கப்படுபவர், சின்னக்காந்தி, கேடி, ஜீவன், பாலா, சாரா, அமுதன், ராசா என்கின்ற பெயரை உடையவர்கள் இந்த சிறைச்சாலை தாங்கள் கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருந்த இளைஞர்கள் இருந்து அந்த வீட்டுக்குள்ளே சென்று அவர்களை ஒரே இரவில் கதற சுட்டு படுகொலை செய்திருக்கின்றார்கள். இந்த படுகொலை செய்யப்பட்ட இளைஞர்கள் வேறு இனத்தவர்கள் அல்ல. இவர்கள் இந்த மண்ணுக்காக, தாங்கள் நம்பிய அரசியலுக்காக இவர்களும் போராடியவர்கள். இவர்களும் கருத்துக்களை தெரிவித்தவர்கள், அரசியல் கருத்துக்களை வழியில் தெரிவித்தவர்கள். அவர்கள் மட்டுமல்லாது சாதாரண பொதுமக்களும் அந்த படுகொலைக்குள் சிக்குண்டார்கள். மிக பிரபலமான பெஞ்சமின் என்கின்ற ஒரு வைத்தியர், மலையகத்தை சேர்ந்தவர், சகல இயக்கத்தை சேர்ந்த போராளிகளுக்கும் எந்த விதமான இயக்க வேறுபாடுகளும் இல்லாமல் மருத்துவ பணியாற்றிய ஒருவர். எவரை கேட்டாலும் அவர் குறித்து மிக ஒரு அருமையான மனிதர் என்று கூறுகின்றார்கள். அவரை சித்திரவதைக்குட்படுத்தி இந்த மார்ச் 30ஆம் தேதி அவர் உட்பட இந்த 63க்கு அன்னளவாக 63 மக்கள், தமிழ் இளைஞர்கள் இந்த சிறைச்சாலையில் வைத்து கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இந்த வரலாறு எமது
இந்த விடுதலை போராட்டம் என்று சொல்லப்படுகின்ற இந்த போராட்டத்தில் மிக கொடிய ஒரு கரை படிந்த வரலாறு. இன்றைக்கு வெளிக்கடை படுகொலை தொடர்பாக கதறி கூச்சலிடுபவர்கள் எவரும் இது குறித்து இதுவரைக்கும் பேசியதாக நாங்கள் அறியல்ல. மனித உரிமை என்று பேசுபவர்கள் பேசியதாக நாங்கள் அறியல்ல. ஆகவே பேசாத விடயங்கள் நாங்கள் இங்கு பேசுவதற்கு வந்திருக்கிறதால இந்த சமூகத்துக்கு நாளைய தலைமுறைக்கு இதை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். இது தொடர்பாக உங்களுடைய ஆய்வுகளை மேற்கொள்ளுங்கள், இது தொடர்பாக புத்தகங்கள் எழுதுங்கள், வரலாறுகளை ஆவணப்படுத்துங்கள். இவை நிகழ்த்தப்பட்ட கொடூரங்கள். இந்த கொடூரங்களால் தான் இந்த போராட்டம் இவ்வாறு ஒரு இழிநிலையில் நந்திக்கடல் கரையில் பிரபாகரன் என்கின்ற கொடிய பாசிசவாதி தலையில் கோடாலி கொத்து வேண்டி அம்மனமாக மிதக்க வேண்டி வந்தது, தோல்வி அடைந்தது இவ்வாறான உள்படுகொலைகளால். எதிரி என்று எவரை இவர்கள் சொன்னார்களோ அந்த சிங்களவர்கள் கொலை செய்ததை விட மிக அதிக அளவில் இவர்கள் உள்படுகொலைகள் இந்த மண்ணுக்குள்ள நிகழ்த்தி இருக்கின்றார்கள். இந்த பிரதானமான விடயத்தை தெரிவிக்கிறதுக்காகத்தான் நாங்கள் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றோம். அதே போன்று அன்றைய காலகட்டத்தில் அதில் கூடுதலாக கொல்லப்பட்ட இபிஆர்எல்எஃப் இளைஞர்கள், இபிஆர்எல்எஃப் என்கின்ற அமைப்பை சார்ந்தவர்கள், ஈரோஸில் இருந்து வந்த இபிஆர்எல்எஃப் ஈரோஸ் போன்ற அமைப்புகளின் ஆரம்பகால மாணவர் இயக்கங்களாக இருந்த கெஸ் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பு, கைஸ் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பு போன்ற அமைப்புகளில் வேலை செய்த அரசியல் வேலை செய்தவர்கள் கூட அங்கு கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அப்போ இந்த வரலாறுகள் இன்றைக்கு இபிஆர்எல்எஃப் என்கின்ற அமைப்பின் தலைவர்களாக இருப்பவர்கள் எவரும் இது குறித்து பகிரங்கமாக பேசுவதை நாங்கள் தெரியல. இவர்களை நம்பி வந்த இளைஞர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். குறைந்தபட்சம் தங்களுடைய அமைப்பில் இருந்து கொல்லப்பட்டவர்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்தக்கூட முடியாத வக்கற்ற முதுகெலும் பெற்றவர்களாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றவர்கள் இன்று இருக்கின்றார்கள். தன்னுடைய அமைப்பில் இருந்த இளைஞனை நினைவு கூற முடியாது சுரேஷ் பிரேமச்சந்திரன் தன்னுடைய அமைப்பை சார்ந்த இளைஞர்களை கொலை செய்த பாசிச அமைப்பான புலிகளின் தலைவரான கொலைஞனான கிட்டுவுக்கு சென்று மாலையிடுவது அருவருப்பாகவும் அசிங்கமாகவும் எங்களுக்கு தெரியுது. அதுக்கு ஏதாவது நியாயம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இருந்தால் அவர் அதை சொல்லலாம். அந்த நியாயம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் அவர் பகிரங்கமாக ஏன் தான் இதை செய்யவில்லை என்று கூறத்துக்கான உரித்துடையவர். இரண்டாவது, இந்த கொலையுடன் சம்பந்தப்பட்டவர்களில் சிலர் இன்னும் வெளிநாடுகளில் வாழ்வதாக தகவல்கள் இருக்கின்றது, நம்பத்தகுந்த தகவல்கள் இருக்கின்றது. ஆகவே இந்த யுத்த குற்றவாளிகளாக இவர்கள் அடையாளம் காணப்பட்டு இவர்கள் தற்போதைய சர்வதேச சட்டங்களுக்கு அமைய கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். ஆகவே நாங்கள் இந்த கந்தன் கருணையில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவுகள் எஞ்சியிருப்பவர்களை உங்களுடைய அன்புக்கினியவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக எழுந்து நிற்குமாறு கோரிக்கை விடுக்கிறோம். உங்களுக்கு சிறிதளவேனும் கொல்லப்பட்டவர்கள் பால் அன்பிருந்தால், ஆதரவு இருந்தால், இரக்கம் இருந்தால் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு போராட முடியாவிட்டால் தகவல்கள் எங்களுக்கு தாருங்கள். உங்களுக்கு விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்று சொல்லப்படுகின்ற சாட்சிகள் பாதுகாப்பு சட்டத்துக்கு முழுமையான பாதுகாப்பு எங்களால் வழங்க இயலும். உங்களுக்கு இழைக்கப்பட்ட உங்களுடைய குடும்பத்தில் கொல்லப்பட்டவர்களுக்கான நீதியை நாங்கள் பெற்று தருவோம். எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இரண்டாவதாக, நேற்று 30 மார்ச் மாதம் 2026 ஆண்டு மட்டக்களப்பில் குருக்கல் மடம் என்கின்ற இடத்தில் 1990 7 மாதம் ஜூலை மாதம் 12 அளவில் 168 இஸ்லாமிய மக்கள் குருக்கல் மடம் என்கின்ற இடத்துல பாசிச புலிகளால் கடத்தி செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்டும் புதைக்கப்பட்டும் இருக்கின்றார்கள். அந்த இன்றைக்கு 1990 ஆண்டு இன்றைக்கு 36 வருடங்களுக்கு முன்பு நிகழ்த்தப்பட்ட இந்த படுகொலை, இந்த பேரவலம் இன்று நீதிமன்றத்தினூடாக அந்த சடலங்கள் புதைக்கப்பட்ட இடத்தை தோண்டி அகழ்வு பணிகளை மேற்கொள்ளுமாறு களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டு நேற்று அந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் தமிழ் ஊடகங்களால் இது இருட்டடிப்பு செய்யப்பட்டு நாங்கள் அந்த இப்போ ஊடகவியலாளர் மாநாட்டுக்கு இந்த ஊடகங்களை கூப்பிட்டு ஏனைய ஊடகங்கள் மீது கண்டனம் தெரிவிப்பது அழகல்ல என்பதால் அந்த தார்மீக அறம் கருதி இந்த ஊடகங்களின் பெயரை நாங்கள் சொல்லாமல் விடுகின்றோம். ஆனால் பல ஊடகங்கள் அறிக்கையிட்டிருக்கின்றது ஆயுததாரிகள் என்றே தவிர புலிகள் என்ற வார்த்தை தவிர்க்கப்பட்டிருக்கின்றது திட்டமிட்டு. ஆகவே இவ்வாறு வரலாறு அப்படியே என்ன முழு பூசணிக்காய சோட்டில் மறைக்கிற மாதிரி அந்த கொல்லப்பட்டவ முஸ்லீம் இஸ்லாமிய மக்களின் உறவுகள் வந்து பல்வேறு இடங்களில் வாக்குமூலங்கள் அளித்திருக்கின்றார்கள், நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கின்றார்கள். புலிகள் தான் இந்த கொலையை, இந்த படுகொலையை, இந்த புதகுலியை
இந்த 168 பேரையும் கொண்டு போய் கொலை செய்து புதைத்தார்கள், எரித்தார்கள் என்று. ஆனாலும் இந்த சமூகத்தில் படித்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற, கல்வியலாளர்கள் என்று சொல்லப்படுகின்ற, புத்திஜீவிகள் என்று சொல்லப்படுகின்ற எவன் ஒருவனுக்கும் துணிவிருக்கல்ல. புலிகளால் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டவர்களின் புதைகுழி என்று தோண்டப்படுகின்றது என்பதை சரியாக சமூகத்துக்கு சொல்றதுக்கு. ஆனால் செம்மணி தொடர்பாக பாரியளவில் ஒரு பத்திரிகையில் 15 பக்கம் இருந்தால் 15 பக்கமும் செம்மணியில் புதைச்சான் என்று நீலி கண்ணீர் வடித்தவர்கள். ஆகவே மக்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்புகிறோம், இன்றைக்கு இருக்கின்ற இந்த தமிழ் தேசியம் என்று சொல்லப்படுகின்ற வியாபாரத்துக்குள்ள விழுந்திருக்கின்ற இந்த உலகின் தொன்மையான பழைய தொழில் ஒன்று இருக்குது. அந்த தொழிலை செய்வதற்கு சமனான ஊடகங்களை கொஞ்சம் நீங்கள் கவனியுங்க. இவர்கள் உங்களுக்கு நடுநிலையான செய்திகள் வழங்காமல் இருப்பது இந்த சமூகத்தின் முன்னேற்றத்துக்கு பாரிய தடையாகவும் அவமானமாகவும் இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். ஆகவே இந்த நாட்டின் நீதித்துறையையும் சட்டத்துறையையும் நாம் பாராட்டுகின்றோம். இந்த நாட்டில் சட்டம் இப்பொழுது மெதுவாக வேணும், காலம் தாமதித்தாக வேணும். அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைத்து கொண்டிருக்கின்றது. இரண்டாவது விடயம். மூன்றாவதாக, பிரபாகரனின் வீட்டில் ஒரு நினைவாலயம் அமைப்பதற்காக அமைக்க போகிறோம் என கூச்சலிட்ட சிவாஜிலிங்கம் போன்றவர்கள் இன்னும் கைது செய்யப்படாமல் இருப்பதனால் இன்னும் இந்த மாதிரியான முட்டாள்தனமான கோரிக்கைகள் வெளிவர ஆரம்பிக்கும். ஆனால் நீதிமன்ற உத்தரவு ஒன்று அங்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. பயங்கரவாத தடுப்பு பிரிவால் பிரபாகரன் வீட்டில் வல்வடித்துறையில் ஒரு நினைவாலயம் அமைப்பதற்கான முயற்சி தொடர்பாக விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு. ஆகவே பயங்கரவாத தடுப்பு பிரிவு அந்த விசாரணைகளை தற்பொழுது ஆரம்பித்திருக்கின்றது. அதே போல பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடி போட்டவர்களுக்கு எதிராகவும் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இப்போ இந்த விசாரணைகள் இடம்பெறுவது குறித்து நாம் அரசுக்கு எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இந்த விசாரணைகள் ஊடாக இந்த மாதிரி பயங்கரவாதிகளின் நினைவாலயங்கள் எவ்வாறு அமைக்க முடியும், இவை தரமட்டமாக்கப்பட வேண்டியது. வேறு நாடுகளில் தரமட்டமாக்கப்பட்டிருக்குது. அவ்வாறு நினைவாலயம் அமைக்க வேண்டும் என்ற பிரபாகரன் வீட்டில் கந்தன் கருணையில் படுகொலை செய்யப்பட்ட 63 தமிழ் இளைஞர்களின் நினைவாலயத்தை அங்கு அமையுங்கள். துணுக்காயில் படுகொலை செய்யப்பட்டவர்கள் புலிகளால் 4000 பேருக்கு மேற்பட்டவர்கள், அவர்களுக்கு நினைவாலயம் அமையுங்கள். குருக்கள் மடத்தில் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட இஸ்லாமிய மக்களுக்கு நினைவாலயத்தை பிரபாகரன் வீட்டில் எழுப்புங்கள் என்று நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். மற்றது முக்கியமானது, இந்த புலிகளால் பாதிக்கப்பட்ட மக்கள் எழுந்து வாருங்கள், இனியேனும் உங்களுடைய மௌனம் கலையுங்கள். நீங்கள் உங்கள்கிட்ட வீட்டில் கொல்லப்பட்டவனுக்காக நீங்கள் எழுந்து நிற்காவிட்டால் உங்களுக்கு இப்போ தெரியுது தானே, மிக தெளிவாக தெரியுது தானே, இந்த சமூகம் ஊடகங்களால் இங்கிருக்கின்ற அந்த நான் சொன்ன உலகத்தில் இருக்கிற தொன்மையான தொழிலை செய்கின்றது போல செயல்படுகின்ற ஊடகங்கள், புத்திஜீவிகள் என்று சொல்லப்படுகின்றவர்கள், பல்கலைக்கழகத்தை சார்ந்தவர்கள் பலர் இந்த வரலாறுகளை இருட்டடிப்பு செய்து கொண்டிருப்பது கண்கூடாக தெரியுது. ஆகவே இந்த வரலாறுகள் வரலாறாக பதியப்பட வேணும். உங்களுடைய வீட்டில் கொல்லப்பட்டவர்களுக்காக இனியேனும் எழும்பி நில்லுங்கள், எங்களுடன் கைகோருங்கள். எங்களுக்கான நியாயங்கள் கிடைக்கக்கூடிய காலம் இது என்பதை நினைவுறுத்திக் கொள்கின்றோம். ஆங்கிலத்தில் சொல்றது நெவர் மிஸ்டேக் லோ ஃபார் ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ் இஸ் அன் ஐடியல் அண்ட் லோ இஸ் அ டூல். அதாவது நீதியையும் சட்டத்தையும் குழப்பிக் கொள்ளாதீர்கள். சட்டம் இருக்கிறதால உங்களுக்கு நீதி கிடைக்கும் என்று நினைக்காதீங்க, தண்டபாட்டில் கிடைக்கும் என்று நினைக்காதீங்க. நீதி என்பது ஒரு இலட்சியம். அந்த இலட்சியத்தை அடைகிறதுக்கான டூல், ஒரு ஆயுதம் தான் சட்டம் என்பது. ஆகவே இருக்கின்ற சட்டங்களை பயன்படுத்தினால்தான், அந்த ஆயுதத்தை, சட்டம் என்கின்ற ஆயுதத்தை பயன்படுத்தினால்தான் நீதி கிடைக்கும். அப்போ இந்த சட்டத்தை பயன்படுத்தாமல் உங்களுக்கு இழைக்கப்பட்ட நீதிக்கு எனக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்குது, நீதி கிடைக்கல என்று சொல்றதால நீதி கிடைக்காது. நீங்கள் நீதியை நோக்கி செயல்பட வேணும். நீதியை நோக்கி நீங்கள் உங்களுடைய செயல்பாட்டை ஆரம்பிக்க வேணும். நீங்கள் அதுக்கான நடவடிக்கை எடுக்க வேணும். நீதிமன்றங்களை நாட வேணும். சாட்சிகளை திரட்ட வேணும். உங்கள் தரப்பில் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கு. இதை செஞ்சாதான், இந்த சட்டம் என்கின்ற ஆயுதத்தை நீங்கள் பயன்படுத்தினால்தான் உங்களுக்கு நீதி கிடைக்கும். ஆகவே இந்த சட்டத்தை பயன்படுத்துறதுக்கான சகலவிதமான உதவிகளையும் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான நீதி எத்தனை வருடமானாலும், இன்றைக்கு குருக்கள் மடம் தோண்டப்படுகின்ற மாதிரி துணுக்காய் தோண்டப்பட்டே ஆகும். நாங்கள் அது தொடர்பாக சாட்சிகள், வலுவான சாட்சிகள் திரட்டி கொண்டிருக்கின்றோம். திரட்டி விட்டம், நீதிமன்றத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றோம். நெருங்கி விட்டம்,
துணுக்காயில எவரையும் புலிகள் படுகொலை செய்யவில்லை என்று அன்று எங்களுடன் தர்க்கித்த அவள பேரும் கோர்ட்டுக்கு வந்தாக வேணும். அவள பேரை நாங்கள் அடைத்தே தீருவோம். இந்த துணுக்காய் சம்பந்தமாக இந்த குறுக்கல் மடம் மாதிரி துணுக்காய் தோண்டப்படும். கந்தன் கருணையில் குற்றமிழைத்தவர்கள் தோண்டப்படுவார்கள். அவர்கள் நீதிமன்றங்களில் நிறுத்தப்படுவார்கள். இதுபோன்று இந்த மண்ணில் நிகழ்ந்த கொலைகள் அனைத்துக்குமான நீதியும் நியாயமும் பெற்றுத்தர நாம் தயாராக இருக்கிறோம், போராட தயாராக இருக்கிறோம். ஆகவே எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.